இப்ப பாத்தீங்கன்னா விஜய் பதவியேற்று ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. சரி. நிறைய கொலை குற்றங்கள் அங்கங்க கொலை சம்பவங்கள் நடக்குது. சூலூர்ல ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்த திமுக வந்து கடுமையா வைக்கிறாங்க. எங்களை சொன்னீங்களே இப்ப உங்க ஆட்சியில் அப்படி நடக்குது, நீங்க ஏன் பேச மாட்டீங்க அப்படின்லாம் கூட கேட்கிறாங்க. அதையும் நான் செய்தியில பார்த்தேன், படிச்சேன். 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம சினிமா மாதிரி ஒரே நாள்ல வந்து நம்ம நாட்டை மாத்தணும்னு நினைச்சா அது முடியாது. அது கொஞ்ச நாள் காலம் எடுக்கும். அதுக்கு உண்டானது மற்றவங்க எல்லாருமே கூட சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு உதவியா இருக்கணும். அவர் இப்பதான் 2 வாரம் தான் ஆகுது நீங்க சொன்ன மாதிரி. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 மாசமாவது ஆகும். இது அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிட்டு வர முடியும். ஒரே நாள்ல ராத்திரியா 144 தடை உத்தரவு போடுங்க, யாரும் வெளியே வராதீங்க, கதவை சாத்துங்க அப்படிலாம் போட்டுற முடியாது எதையும். அதனால கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமா அது குறையும். நீங்க பாருங்களேன் சார், இதே கடந்த ஆட்சியில் இதே மாதிரி தான் நடந்தது. அப்போ ஏன் அந்த மாதிரி இல்லாம விமர்சனம் இருந்துச்சு? இல்ல, அது எப்பயுமே 5 வருஷம் முடிய போகும்போது அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 5 வருஷம் என்ன நடந்தது அப்படிங்கறத எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு கொலை குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு போதை புழக்கங்கள்ல இருந்திருக்கு, இது எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் வரும்பொழுது அவங்களுடைய மிஸ்டேக் என்னென்ன அப்படிங்கறத எடுத்து எதிர்கட்சியா இருக்கிறவங்க போய் சொல்லுவாங்க. அது போல அந்த 5 வருஷத்துல நடந்த குற்றங்களை எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப ஆட்சி ஆரம்பிச்சு 2 வாரம் தான் ஆகுது. அதனால இன்னும் போகட்டுமே, நல்லது நடக்கும் போது பாராட்டுவீங்க, அதே மாதிரி வேற ஏதாவது தவறுகள் நடக்கும் போது எல்லாரும் குரல் கொடுக்கற மாதிரி மத்தவங்களும் கொடுப்பாங்க. சார், இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சராயிட்டாங்க, முன்னாடி வந்து கட்சியினரா இருந்தாங்க, இப்ப அமைச்சராயிட்டாங்க. தாவேகாவினர் வந்து இண்டிவிஜுவலா போய் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒரு அரசு சார்ந்த அலுவலகங்கள்ல போய் தலையீடு பண்ணி அவங்களுக்கு வந்து ஆலோசனை செஞ்சு மிரட்டி இந்த மாதிரி இது பண்ற சில சம்பவங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அத இப்ப இவங்க பண்ணாங்க. அது என்னன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம எடுத்த உடனே இப்ப நம்ம பவரை காமிக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோக்கெல்லாம் கூட பார்த்தேன். அந்த மாதிரி தன்னுடைய என்ன நமக்கு தகுதி இருக்கு அப்படின்னு தெரியாம டப்புன்னு போயிட்டு இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி அமைச்சர் மாதிரி கரைவேட்டி கட்டிட்டு இறங்கி போனாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அதுக்கு உடனே அவர் பதில் கொடுத்திருந்தார். நம்ம புசி ஆனந்த் சாரை வந்து ஒரு பதில் கொடுத்திருந்தார். இந்த மாதிரி கட்சிக்காரங்க யாரும் அரசு அலுவலகத்துக்கோ இல்ல வந்து அரசு இடங்களுக்கோ போய் உங்களுடைய இதை நீங்க பயன்படுத்தக்கூடாது, இதை வந்து நீங்க இதோட நுப்பாட்டிக்கணும்னு சொல்லி அவர் எச்சரிக்கை கூட கொடுத்திருந்தார்.